ஹாய் ஹலோ வெல்கம் டு டெக் தமிழன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வோடோஃபோன் சிம்லேருந்து எப்படி ஜியோ சிம்க்கு நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கான் அழுத்தி ஆலில் போட்டுக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வோடோஃபோன்லேருந்து நீங்கள் ஜியோ சிம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையில் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நியரஸ்ட் இருக்க ஜியோ ஸ்டோருக்கு போனீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வோடோஃபோன் சிம்மை வந்து ஜியோவுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சிம்மு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மெத்தட் எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏர்டெல்லேருந்து ஜியோவுக்கு நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி ஜியோவிலேருந்து ஏர்டெலுக்கு நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணுறது, இந்த 2 வீடியோவுமே வந்து போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வோடோஃபோன் சிம்லேருந்து ஜியோ சிம்முக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு உங்கள் மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ மெசேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். நியூ மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1900ங்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணணும். என்ன மெசேஜ்னால், கேப்ஸ் லாக்கில் போர்ட் ஸ்பேஸ் விட்டு உங்கள் வோடோஃபோன் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சிம் போட்டிருக்கு பாருங்கள் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வோடோஃபோன் சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வோடோஃபோன் சிம்மை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோவை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ வோடோஃபோன் சிம்லேருந்து இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா 190க்கு சென்ட் பண்ணுங்கள், சென்டு கொடுங்க. ஓகே நண்பா, நீங்கள் சென்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூபிசி கோடு வந்து ரிசீவ் ஆகும். இந்த கோடை வந்து சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோ அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் ஜியோவுக்கு போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அது பண்ணோம்னா ஜியோவிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இந்த கோடு கேட்பாங்க, அவங்கள்ட்ட இந்த கோடு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வோடோஃபோன் சிம்மை வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம்மை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, எப்படி ஜியோ வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பாக்ஸில் ஜியோன்னு சர்ச் பண்ணுங்கள். ஜியோன்னு சர்ச் பண்ணி jio.com ஜியோவுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே, ஜியோவுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட் டு ஜியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் 2 இடத்துல இருக்கும். ஹோம் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே கெட் ஜியோ ஏர் ஃபைபர்னு இருக்கா, அதுக்கப்புறம் கெட் ஜியோ சிம்மு, அதுக்கப்புறம் கெட் ஜியோ ஃபைபர், லாஸ்ட்டில் பாருங்கள் போர்ட் டு ஜியோன்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகலைன்னா மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப் கார்னர் பாருங்கள் 3 லைன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல்னு ஷோ ஆகுதா, அதில் ப்ளஸ் குறி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கெட் நியூ சிம்னு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் போர்ட் டு ஜியோன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ரைஸ் போர்ட்டிங் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும், கெட் ஏ ஜியோ சிம்னு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமும் உங்கள் மொபைல் நம்பரும் கேட்பாங்க, 2 என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும், அதை என்ட்ரு பண்ணுங்கள். அதை என்ட்ரு பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் என்ட்ரு பண்ணுங்கள். அதெல்லாம் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஜியோவிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சிம் கொண்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஏதாவது ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ ஏதாவது ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணோம்ல ஒரு யூபிசி கோடு, அந்த கோடும் கேட்பாங்க. இந்த 2ஐயும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வோடோஃபோன் சிம்மை ஜியோ சிம்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜுக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருந்தாலும் இருக்கும். மற்றபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜும் பே பண்ண தேவையில்லை. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், வி வில் டெலிவர் இட் டு யுவர் டோர் ஸ்டெப் ஃபார் ஃப்ரீன்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீ தான். ரீசார்ஜுக்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1900ங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்ட் ஸ்பேஸ் உங்கள் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணுறீங்க. சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூபிவிசி கோடு ரிசீவ் ஆகும், அந்த கோடை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜியோ வெப்சைட்டில் வந்து போர்ட் டு ஜியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்து உங்கள் மொபைல் நம்பர், நேமு, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா ஜியோவிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷனும் அந்த யூபிவிசி கோடும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஏர்டெல் டு ஜியோ, ஜியோ டு ஏர்டெல் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் கைஸ்.